வெல்கம் டு வாலு கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது மட்டன் தலைக்கறி குழம்பு. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சிறுஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு பொருட்களை சேர்த்துக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதளவு நல்லா வதக்கிக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மட்டன் தலைக்கறியை சேர்த்துக்கலாம். தலைக்கறியை இப்படியும் நம்ம குழம்போடு கொட்டி வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு வேக வைக்கலாம். 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் சிறுஞ்சீரகம் தூள் சேர்த்துக்கலாம். கறி வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா கறி வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் விசில் விட்டோம்னா இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாலு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.